Hi friends, நான் உங்க சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போட்டிருந்தேன். அதாவது நம்ம செப்டம்பர் பேட்ச்சு அண்டு ஜனவரி பேட்ச்சு இன்டர்வியூ எழுத போகிறீங்கன்னா உங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் கோயம்புத்தூர் ஐசிஐயில் ரெகுலர் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டேன். நிறையா பேருக்கு நிறைய டவுட். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லா டவுட்டையும் சால்வ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் ரொம்ப கேட்ட கொஸ்டின் அதனால் சார் என்ன சார் நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் தான் வரீங்க, மதுரைக்கு வர மாட்டீங்களா, திண்டுக்கலுக்கு வர மாட்டீங்களா, சென்னைக்கு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கண்ணா, ஆக்சுவலான இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே மட்டும் தான் என்னால் போய் எடுக்க முடியும். ஓகேவா? அப்போனா மற்ற ஊர் பசங்களுக்கு என்ன சார் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைனா ஆன்லைனில் அட்லீஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் நான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? இது ஜஸ்ட் ஆஃப்லைன் பேட்ச் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா மேபி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகலாம். ரெகுலர் கிளாஸாக கிராஷ் பேட்ச் மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படின்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்குலாம் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையப்பட வேணாம். நான் என்ன ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிய போது. நான் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அது வாங்கிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாமினல் ரேட்டில் ஜஸ்ட் ஒரு 65 to 70 ஹவர்ஸில் எல்லா சிலபஸையும் முடிக்கிற மாதிரி நிறைய சம்ஸை போட்டு கட்டுற மாதிரி வித் 100% கான்செப்டட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெக்கார்டட் கிளாஸ் வாங்கிக்கோங்க. பட் இந்த வீடியோ எதுக்காகனா, கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதுன்னா, மற்ற டிஸ்ட்ரிக்ட் ஐசிஐயில் நான் எந்த கிளாஸும் எடுக்கல, ரெகுலர் கிளாஸ் எதுவும் எடுக்கல, ஜஸ்ட் கோயம்புத்தூரில் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான், ஆன்லைன் எதுவுமே இல்லை. ஓகேவா? செகண்ட், எல்லாரும் சொன்னீங்க என்ன சார் குரூப் 1க்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, குரூப் 2க்கு ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் போன மே பேட்சுக்கு கிராஷ் கோர்ஸ் எடுத்தேன். அதுக்கு ரொம்பவே நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. 100+ பீப்புள் வந்திருந்தாங்க. அப்போ நம்ம சேர்மன் என்கிட்ட பேசினாரு, இல்லை சார் நம்ம பார்த்தீங்கன்னா கிராஷ் பேட்ச் எடுக்கிறோம். பட் கிராஷ் பேட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளால் 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ நிறைய பேர் போய் அகாடமியில் நிறைய காசு கட்டி படிக்க முடியாமல் பசங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம ஏதாச்சும் ரெகுலர் கிளாஸ் ட்ரை பண்ணலாமா, அட்லீஸ்ட் குரூப் 2 கூட வேணால் நம்ம குரூப் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெருசாக கிளாஸ்லாம் பணம் கொடுத்துலாம் படிக்கல, செல்ஃபாக தான் படித்தேன். ஸோ அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக அஃபோர்டபுளாக ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணலாமா, ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணனா சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட இன்டென்ஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் பேசுனதுனால சரி ஓகே சார், நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன வீக்கெண்டில் என்னால் எடுக்க முடியும், ஓகேவா அப்படின்னு கேட்டேன். கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம், குரூப் 1 மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசி முடிவு எடுத்தோம். அதனால நம்ம இந்த பேட்ச் வெறும் குரூப் 1 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். அதில் நான் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும் எடுக்க போகிறேன். ஓகே, குரூப் 2க்கு கேட்டிங்கன்னா குரூப் 2க்கு இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் நீங்கள் இது ஃபஸ்ட்டே சொல்லிருக்கலாமே, நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய அகாடமியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அகாடமியில் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுது, நீங்கள் அங்கேயே போய் படிக்கலாம். அங்கேயும் நிறைய சூப்பராக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. யாரால் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்காக தான் நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சீட் ரொம்ப லிமிட்டட் தான். ஓகேவா? எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, 30 35 சொல்லிட்டு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் குரூப் 2 இல்லை, வெறும் குரூப் 1 மட்டும் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பேட்ச் 19th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீக்கெண்ட் மட்டும் தான் வருவேன். ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் 24 25 தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் 24 25ல இருந்து தான் அக்கௌண்ட்ஸ் எடுக்க போகிறேன். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. ஓகே, வீக்கெண்டில் ஒவ்வொரு வீக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்டர் கவர் பண்ண போகிறேன், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், என்னெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டுன்னு வந்துடணும் கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் டேபிள் ஷெடியூல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்ன நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு நம்ம படிக்க போகிறோம். நிறைய சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? நிறைய பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லாம் வச்சிருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் டெய்லியும் நான் கிளாஸ் எடுப்பேன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. நான் வீக்கெண்ட் மட்டும் தான் எடுப்பேன். பட் என்னதுன்னா ஒரு 6 to 8 வீக்கெண்ட்குள்ளார எல்லா கிளாஸையும் முடிக்கிற மாதிரி ஐடியா. அதோட டீட்டெயில் ஷெடியூல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கோயம்புத்தூர் ஐசிஐ அவங்களோட அஃபிஷியல் பேஜிலும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா கோயம்புத்தூர் சிக்காசா அவங்களோட பேஜிலும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜிலும் போய் பார்க்கலாம். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு 3 பேப்பர்ஸ்க்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, நீங்களும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க சார் நான் ஜனவரியில் தான் எழுத போகிறேன், அப்படி இல்லைனா அடுத்த மேலே எழுத போகிறேன் சார், இல்லை நான் செப்டம்பரில் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வருது. நீங்கள் செப்டம்பர் பேட்ச் பசங்களாக இருந்தாலும் சரி, ஜனவரி அப்படி இல்லைனா அடுத்த மே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிளாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்ட டவுட். ஓகே, இல்லை சார் எனக்கு இன்னுமே நிறைய டவுட் இருக்குது, நீங்கள் சால்வ் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். பார்ட் 2 வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்ததுன்னா அதையும் சால்வ் பண்ணி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்டும் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஐசிஐயில் நடக்கிற ரெகுலர் கிளாஸ் பற்றின அவேர்னஸ் இல்லைன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோயம்புத்தூரில் சந்திப்போம். பாய் பாய்.